போன பாட்டுல வேலை முடியற வரைக்கும் சதிதேவி என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு நம்ம சிவன். அதை கேட்டா எல்லாரும் ஆடி போறாங்க, தச்சன் உட்பட. லேடிஸ் எல்லாம் முகமே சொல்லிக்கிறாங்க, என்ன மூர்க்கத்தனமா பேசுறீங்க அப்படின்னு அம்மா சத்தம் போடுறாங்க. அனர்த்தமான வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் தச்சனோ, நீங்க செய்யவிருக்கிறது தச்சீசனோட என் மருமக பிள்ளையோட முகத்தை சரி பண்ணணும், அதுக்கு எதுக்காக என் பொண்ணை உங்க கூட இருக்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம தச்சன் கேட்க, சிவன் கோபமா விறுவிறுன்னு பின்னாடி நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாரு. ஜடன் கிளம்ப ஆரம்பிக்கிறார். அதை பார்த்ததும் பக்கத்துல இருந்து நம்ம உதவியாளர், போச்சு போச்சு அவ்வளவுதான், எங்க ஆசான் கோவப்பட்ட இனிமே உங்களுக்காக வேலை செய்ய மாட்டாருன்னு சத்தம் போறாங்க. யோ தச்சா, உனக்கு தெரியாதா, அன்னைக்கு நீதானா பார்த்த முன்ன பின்ன பார்க்காத ஒரு குழந்தையோட உருவத்தை அவங்க அம்மாவோட நினப்ப வச்சே செதுக்கி கொடுத்தவரு எங்க ஆசை. அதனாலதான் கட்டிக்க போற பொண்ணோட நினப்பிலேயே மாப்பிள்ளையோட ரூபத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு கட்டிக்க போற அந்த பொண்ணோட என் ஆசான் கொஞ்சம் பழகணும், என் ஆசான் கூட உன் பொண்ணு இருத்தல் அவசியம் அப்படின்னு நம்ம உதவியாளரும் எடுத்து சொல்றாரு. தச்ச அப்படியே பின்னாடியே வந்து, கோச்சுக்காரீங்க ஏட்டையா கோச்சுக்காரீங்க அப்படின்னு பின்னாடியே ஓடி வர. பதறாரு மனுஷன். இனி நான் எதுலயும் குறுக்கிட மாட்டேன், இருந்தாலும் என் பொண்ணு சரி முன்ன பின்ன தெரியாத உன் கூட தங்குறது, அதுவும் கல்யாணமாகாத பொண்ணு தங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லங்கிறாரு தச்சன். என்னையா எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் நீ திருந்த மாட்டேங்கிறியே அப்படின்னு மறுபடியும் நம்ம நந்தி திட்டுறாரு தச்சன். நடக்க போற இந்த நல்ல காரியத்துல சதியோட பங்கு இருத்தல் அவசியம், கட்டிக்க போற பொண்ணு அவங்க தானே, அவங்களோட பங்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு நம்ம நந்தி. அதுக்கு நம்ம தச்சன், சேவகா நீ எல்லாம் சொல்ற சரி, ஆனா உன் குருநாதருக்கு நீ கொஞ்சம் எடுத்து சொல்லணும், எப்படி கல்யாணமாகாத ஒரு பொண்ணை போய் இவர் கூட தங்க வைக்கிறது, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் மருமக பிள்ளையோட நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இந்த நிலைமையில போய் இப்படி எல்லாம் கேட்கறது அபத்தமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தச்சன் கேட்க, அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, இந்த நிலைமையில போய் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ஜடனோ, சேவகா வா கிளம்புவோம் அப்படின்னு சத்தம் போறாரு. எதுக்கும் அவங்க அசைஞ்சு கொடுக்கற மாதிரி இல்ல, எங்க ஆசான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, இதுல மாற்றம் இல்ல, இனிமே யோசிக்கிறதா இருந்தா நீங்க யோசிங்க, நாங்க யோசிக்க மாட்டோங்கிற சேவக. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு நம்ம தச்சன் மறுபடியும் அதே மேட்டரை திரும்ப திரும்ப சொல்ல, காண்டான நம்ம ஜடன் அப்படியே ஒரு வேகத்துல விறுவிறுன்னு அப்படியே அந்த அரண்மனையை விட்டு வெளியில நடக்க ஆரம்பிக்கிறார். நில்லுங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம தச்சன் கத்துறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும், என் குடும்பத்தாரோட கலந்து ஆலோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவை சொல்ல முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கால்ல விழுகாத குறையா கெஞ்சி கதறி, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம சேவகரும் பரவாயில்ல போயிட்டு போறாரு, பிரபஞ்ச அதிபதியாச்சே, கொஞ்சம் டைம் தான் கொடுப்போமே அப்படின்னு சொல்ல, குருநாதரும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. கொஞ்ச நேரம் தான் டைம், அதுக்குள்ள போய் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சீக்கிரம் வந்து நல்ல விஷயம் சொல்லணும், நல்ல செய்தியை சொல்லணும், ஞாபகம் இருக்கட்டும், இந்த தடவை நீங்க எங்களுக்கு நல்ல செய்தி சொல்லலைன்னா நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி எங்க மூலமா உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சேவகன் காண்டா ஒரு மேட்டரையும் போட்டு விட்டுட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டு தகிக்க முடியாம அம்மா பொண்ணை திருதுன்னு இழுத்துட்டு போறாங்க. பின்னாடி அக்காமார்களும் கோவமா போறாங்க. தச்சன் இவங்களை சமாளிக்கிறேன்ற பேர்ல பின்னாடி போறான். என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. கேமரா அப்படியே போக்கஸ் ஆகி நம்ம ஜடனையும் பின்னாடியே நடித்து கொண்டு இருக்கிற நம்ம நந்தியையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை எபிசோட்ல நம்ம தச்சன் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே எபிசோட்ல இவங்க செஞ்ச மாதிரி இருக்கு. இதை விட பெருத்த அவமானம் நம்ம தச்சனுக்கு தேவையா, இல்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. இந்த பக்கம் பெட்ரூமுக்கு போன நம்ம சதிதேவி வந்த நம்ம ஜடனையே நினைச்சு பாக்குறாங்க. இங்க நம்ம சதியோட சிந்தனை என்னன்னா, முன்ன பண்ண தெரியாத அந்த ஜடன் விஷ்ணுவோட பிராணத்தை ஒரு பாடலா பாடுனதுமே, அதை கேட்டதுமே படுத்த படுக்கையா இருந்த நான் எப்படி எந்திரிச்சு நடந்தேன், அந்த பாடலுக்கு பின்னாடி சக்தி இருக்கா, இல்ல அந்த பாட்டை பாடுன அந்த ஜடனோட குரலோட சக்தியாது அப்படின்னு தெரியாம சதி முழிக்கிறாங்க. இல்ல எல்லாத்தையும் தாண்டி மகா விஷ்ணுவோட கருணை தான் என்ன நடக்க வச்சுச்சா அப்படின்னு தெரியாம சதி முழிக்கிறாங்க. ஒரு கால் விஷ்ணுவோட அற்புதமா தான் இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விஷ்ணுவோட சிலை கிட்ட போய் விஷ்ணுவை தெய்வமா கும்பிடுறாங்க. பண்ண உதவிக்கு நன்றி சொல்றாங்க. இந்த பக்கம் பொண்ணை தவிர்த்து மீதி எல்லா பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தச்சன் சொல்றாரு, அவன் கொஞ்சம் மூர்க்கத்தனமானவன் தான், கோவக்காரன் தான், ஆனா அவன் அளவுக்கு ரொம்ப அருமையா யாராலையும் சிற்பத்தை செதுக்க முடியாது, அந்த லெவலுக்கு அவன் லெவலுக்கு யாராலையும் அந்த அற்புதத்தை செய்ய முடியாது, அவனோட உதவி நமக்கு தேவைங்கிற மாதிரி இங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அம்மா, உங்களோட பார்வையில அவன் ஒரு மிகப்பெரிய சிற்பி மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு அம்மாவா என்னோட பார்வையில ஒழுக்கம் கெட்டவனா தெரியறேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அம்மா. அவன் சிந்தனை, அவன் செயல், அவன் பேசுற விதம், இது எதுவுமே எனக்கு சரியா படல அப்படிங்கிறாங்க அம்மா. அதுக்கு நம்ம தச்சன், அவன் ஒண்ணு அவனா விருப்பப்பட்டு இங்க வரலையே, நாம தானே போய் கால்ல விழுகாத குறையா கெஞ்சி அவன் இங்க கூட்டு வந்திருக்கோம், சொல்ல போனா அவன் வருக படுத்த படுக்கையாக இருந்த நம்ம பொண்ணை கூட எந்திரிச்சு நடக்க வந்துருச்சு, அதை யாராவது கவனிச்சீங்களா, அவன் கிட்ட ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கு, அவன் நம்ம அரண்மனைக்கு வந்தது நல்ல காலமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தச்சன் நம்புறாரு. இந்த பக்கம் அம்மா காண்டாராங்க, பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறீங்க, எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தன் உங்ககிட்டயே வந்து உங்க பொண்ணு கூட தங்கணுங்கிற, அதையும் கூறுகட்டத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தச்சனை திட்டுறாங்க. கேட்டவன் நாக்க அறுத்திருக்க வேண்டாமோ அப்படிங்கிறாங்க. அவன் யாரு, கேவலம் ஒரு சிற்பி, அவ்வளவுதான், அவன் உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறான், அவனை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பக்கம் அக்காமார்களும், அது எப்படி முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆம்பளை கூட நம்ம சதியை தங்க வைக்கிறது, அது சாத்தியமே இல்ல அப்படின்னு அக்காமார்களும் சொல்றாங்க. ரேவதியும் சொல்றாங்க, வாய்ப்பு இல்லங்கிறாங்க. இன்னொரு அக்காவோ, இது எல்லாத்தையும் விடுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பக்கத்தரையில வச்சுக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் இங்க நடக்கணுமா, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பிறகு முனியோ, என்ன யோசிக்கிறது கிடக்கு, இவ்வளவு நாம கஷ்டப்படுறது மெனக்கட்டுறதெல்லாம் எதுக்காக, உங்களோட வருங்கால மருமக புள்ளைய விருந்தினர் மாளிகையில
வீட்டுல தங்கி இருக்கிற உங்க சம்பந்தியோட பையனோட முகத்தை குணப்படுத்துறதுக்கு தானே, அப்ப அவங்களே இதுல சந்தோஷமா ஒத்துக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி பிரகுமணி சொல்றாரு. அவங்க சந்தோஷப்படணும் கேட்டா அப்படிங்கிறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம காஷிப ரிஷி இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, கொஞ்சம் நீங்க யோசிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி உங்க பொண்ணு சதியோட ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது, அவங்க பலவீனம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த பலகீனமான நிலையில நம்ம பொண்ணு அவங்க கிட்ட விடுறதுங்கிறது சரியா படலைங்கிற மாதிரியும் சொல்றாரு. சோ வேண்டான ஆரோக்கியத்தை காமிச்சு நம்ம காஷிப ரிஷி சொன்னா அதுக்கு பிரகுமுனியோ அவன் வந்ததுக்கு பின்னாடி தான் சதியோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் தெரிஞ்சு, அத நீர் கண்டீரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆரோக்கியத்தை காரணத்தை காட்டி சதியையும் நம்ம ஜடனையும் ஒன்னா தங்க வைக்கிற முயற்சியில பிரகுமுனி இருக்காரு. அவருக்கு நல்லது நடந்தா சரி, நான் கண்டதை நீங்க யாராவது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க, என் கண்ணு முன்னாடியே முன்ன பின்ன பார்க்காத செத்து போன ஒரு குழந்தையோட ரூபத்தை அவங்க அம்மாவோட நினைவுகளை வச்சு அப்படியே அற்புதமா செதுக்கணும். அவன் செதுக்கி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொல்றாரு, வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுல உங்க குழந்தை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாப்ல. எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த அற்புத குழந்தையும் திரும்ப கிடைச்சது. செத்து போன குழந்தைய சிலையா வடிச்சு உசுரோட கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கலை, உலகத்துல இதை செய்யக்கூடிய ஒரே ஆளு இவன் மட்டும்தான், அதனாலதான் இவனை நான் முழுசா நம்புறேன், அவன் ஒண்ணு சபலத்துல இந்த மாதிரி கேட்கல அப்படிங்கிறாரு தச்சன். அதே வகையில பார்த்தா மாப்பிள்ளையோட முகத்தை பொண்ணோட நினைவுகள்ல இருந்து ஒரு கால் இவன் ஒரு சிற்பத்தை வடிச்சு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இத ஒரு மருத்துவமா பாருங்க, ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பாக்குற மாதிரி நினைச்சுக்கங்க, இதுல ஆட்சேபிக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம தச்சன் அடிச்சு சொல்றாப்ல. தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஒரு வழியா அந்த அம்மாவும் சரி உங்க விருப்பப்படியே செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அக்கா மார்க போய் தன்னோட அறையில இருக்கிற சதியை பார்த்து, உனக்காக தான் நம்ம அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் வாமா மின்னலு அப்படின்னு சொல்லி நம்ம சதியை கூட்டு போறாங்க. அதுவும் எப்படி, தான் தங்கச்சியான சதியோட கையில ஒரு தீபத்தை கொடுத்து இந்த தீபத்தை ஏந்திக்கிட்டு அந்த சிற்பியான ஜடனை நோக்கி நீ போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம வாயால இப்படி நம்ம தகப்பன் சொல்ல வச்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம். ஆனா முடிவு உன்னோடது, நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்றாங்கிறதுனால நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல, நீ இப்ப வேண்டாம்னு சொன்னா கூட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்கிற மாதிரி அக்கா மார்க அட்வைஸ் போடுறாங்க. விருப்பம் இல்லைன்னா இந்த கணமே எல்லாத்தையும் மறுத்து தூக்கி போடு அப்படின்னு மறுபடியும் சொல்ல, அதுக்கு நம்ம சதிதேவி எங்க அப்பாரு என்ன சொல்றாரோ அதாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை இவங்க தான் கையில ஏந்திக்கிறாங்க. இவங்க அப்பனுக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க அப்பாக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் போற போக்குல தன்னோட கடவுளான மகாவிஷ்ணுவை ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்க. எல்லாத்தையும் ஓ மேல போட்டுட்டு பாரம் முழுக்க ஓ மேல போட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், நடுவுல நம்ம சரி கையில தீபம் அப்படி ஏந்தி சிற்பியை நோக்கி அவங்க நடந்து வராங்க. சிற்பி நம்ம ஜட சிற்பங்களை செதுக்க தேவையான ஐட்டங்கள் கருவிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க நிக்கிற இந்த இடம் ஒரு சிற்ப கூடமா, இது உங்களோட வசதிக்கேற்ப தேவைக்கேற்ப இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தச்சம் கேட்க, அதுக்கு சுத்தியும் முத்தியும் நம்ம ஜடன் பார்த்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்ப என் மருமக புள்ளியோட சிறைய சிரிக்கிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தச்சம் கேட்க, அதுக்கு நம்ம ஜட எந்த பதிலும் சொல்லாம இருக்க, அதுவும் யார கண்கொள்ளாம நம்ம சரியவே அவர் பாத்துக்கிட்டு இருக்க, என்னடா இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு நடுவுல நம்ம சேவகம் புகுந்து, ஆகட்டும் இதுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம், எல்லாரும் வெளியில போங்க, நாங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி எல்லாரையும் விரட்டி விட பாக்குறாரு நம்ம சேவகன். ஆனா அம்மா வெளியில போக மாட்டேங்கிறாங்க. பரவாயில்லமா போமா அப்படின்னு நம்ம தச்சன் சொல்ல, வேற வழி இல்லாம சேவகன் உட்பட அம்மா அப்பா சுத்தி இருந்த உற்றாருடன் உட்பட எல்லா பேருமே இந்த சின்னஞ்சிறுசுகளை இங்க விட்டு போறாங்க. ஜடன் பக்கத்துல வர சதியை உத்து பாக்குறார். ஏதோ சதியோட சிலைய வடிக்கிற மாதிரி அப்படி ஒரு பார்வை. அப்படி பார்க்கும்போதுதான் அவருக்கு எப்போ இவரு வேண்டாம் சொல்லி நம்ம சதியை நிறைய தடவை பிளாஷ்பேக்ல வேண்டாம் சொல்லி ஒதுக்கினாரோ அந்த சீன் எல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. நீங்க ரொம்ப பாவங்க, கேள்விப்பட்டேன் அந்த சிவன் உங்க கூட பழகுற மாதிரி பழகி அப்புறம் உங்களை கழட்டி விட்டானாமே, பாவங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கு அந்த அம்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, சட்டுப்பட்டு மேட்டர் என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு போக வேலையை பாருங்க, சிற்பம் தானே வடிக்கணும், வடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்கிற மாதிரி நம்ம சரி பேசுறாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாரோ அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு சிற்பத்தை செய்யுங்க அப்படின்னு சத்தம் போட, ஓஹோ நான் எவ்வளவு சீக்கிரம் சிற்பத்தை வடிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சோ கல்யாண ஆசை வந்துருச்சா, இவ்வளவு வேகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றா. யாரு நம்ம ஜட. அதே மாதிரி இப்ப ஒண்ணு நான் நேரத்தை வீணடிக்கல, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நீங்க ரொம்ப திடமா இருக்கீங்களா, மனதளவுல நீங்க வலிமையா இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ண வந்திருக்கிறதாக நம்ம சிற்பி சொல்றாரு. யோ நிறுத்தியா, நான் ரொம்ப திடமா இருக்கிறதுக்கும் நான் மன வலிமையோட இருக்கிறதுக்கும் நீ சிற்பத்தை வடிக்கிறதுக்கு என்னயா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சம்பந்தமா, என்ன எப்படி கேட்டுவிட்டீங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு என்னமோ நீங்க அந்த ஈசனை இன்னும் மறக்கலையோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ஒரு மேட்டரை போடுறாரு. அந்த பக்கம் நம்ம சேவகனும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எட்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. சரிதானே, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே, ஈஸ்வரன் நீங்க இன்னும் மறக்கல இல்ல அப்படின்னு கேட்க, யோ சிற்பியே நிறுத்து, நான் பிரபஞ்ச அதிபதியோட பொண்ணுங்கிறத நீ மறக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் செய்யுங்க போதும் அப்படின்னு சத்தம் போறாங்க. எதுக்கே அவனுக்கு தேவையில்லாத பேச்சு, நான் எங்க அப்பாக்கு கொடுத்த அந்த சத்தியத்துக்காக எல்லாத்தையும் செய்றேன்னு சொல்லும் போது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சத்தியமா உங்க அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவரு பதில் கேள்வி. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி எதுக்கே நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க,
கேட்க ஏன் வாழ்க்கைக்குள்ள தலையிறதுக்கு நீ யாரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. என்னம்மா எதை கேட்டாலும் ஒத்துழைக்க மாட்டேங்கிற, இப்படி இருந்தா எப்படி ஓ மருமக புள்ள உன்னை கட்டிக்க போற அந்த மருமக புள்ளையோட முகத்தை என்னால வடிக்க முடியும்? ஒத்துழைக்காம இருந்தா என்னால ஓதவும் செய்ய முடியாது. உங்க அப்பா எதிர்பார்க்கிற மாதிரி அந்த சிற்பத்தையும் செய்ய வாய்ப்பு இல்ல, உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லங்கிற மாதிரி குண்ட தூக்கி போறாப்ல. ஞாபகம் இருக்கட்டும், உன்னை பெத்த தாயி தண்ணி குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணீரை போக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு நம்ம சிவன். யோ சிற்பி, எங்க அப்பா கேக்குற மாதிரி இந்த சிற்பத்தை உன்னால செய்ய முடியுமா முடியாதா ஃபைனலா கேக்குறேன்னு கேட்க, உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? அந்த தச்சன் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் மறுக்காம உதவி செய்வேன்னு சொன்னேன். அதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா தச்சன் மாதிரியே நானும் சிவனை வெறுக்கிறவன். சிவன் ஒரு அயோக்கிய, சிவன் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லாதவன், சுடுகாட்டிலேயே புரண்டு திரியறவன், நாகரிகம் இல்லாதவன், புலித்தோலை போர்த்துனவன், ரோட்ல போற பாம்பு எடுத்து கருத்துல விட்டவன், எப்படி பேசணும்னு தெரியாதவன், இங்கீதம் தெரியாதவன், திடீர்னு ஞானம்ங்கிற பேர்ல பொசுக்கு பொசுக்குன்னு எதுக்கு நிக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டுக்காம கண்ண முடிக்கிட்டு இருக்கிறவன், சன்னியாசிங்கிற பேர்ல உன் கூட சபலம் செஞ்சவன், அவனை கண்டாலே எனக்கு ஆகாதுங்கிற மாதிரி இவரே சிவன் தான் இவரு சிவனை திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு சதியோட பதில் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறார். ஏதோ சிவன் மேல இருந்த கோவத்துல நான் திடீர்னு தச்சன் வந்து கேட்டதும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க பார்த்தா எல்லாமே டைம் வேஸ்ட்ங்கிற மாதிரி தோணுது, ஒன்னும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. என்னமா ஃபைனலா நல்லா யோசிச்சு சொல்லு, ஒத்துழைச்சேனா சிற்பம் ரெடி ஆகும், உங்க அப்பா கேட்ட மாதிரி உன் அம்மாவும் சீக்கிரம் சாப்பிடலாம், ஒத்துழைக்கலனா எதுவும் நடக்காது பாத்துக்க அப்படின்னு ஒரு பிட்ட போறாரு. அந்த பக்கம் நம்ம சேவகனான நந்தியோ என்னது சிவனை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறாரு, ஒரு கால் சதியோட மனசுல கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சிவனோட நினைப்ப முழுக்க அறுத்து எரியணும் சொல்லிதான் இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்போன்னு பார்த்து தெருவுல ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்குங்க, ஒரு நல்ல பாம்பு. அந்த பாம்பை பார்த்தது நம்ம சேவகன் கவலைய மறந்து, ஓ சிவன் வந்துட்டாரு, அவர் கழுத்து காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை தேடி வந்துட்டாயா அப்படின்னு அந்த பாம்பு பார்த்து பேசிட்டு இருக்காரு. நாக தேவதையே, நீ தேடி வந்த சிவன் சிற்ப கூடத்தில் தான் இருக்கிற, ஓ அவரை பார் அப்படின்னு சொல்ல நாகமோ சிவனை அப்படியே அந்த சிற்ப கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, சிவனை தேடி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி போனதுக்கு பின்னாடிதான் பின்புத்தி மாதிரி இவருக்கு கொஞ்சம் லேட்டா உரைக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த பாம்பு அது வாட்டுக்கு அங்க போகும், அங்க நம்ம சதிதேவி இருக்காங்க, பாம்பை பார்த்ததும் பயப்படுவாங்க, பயந்து போய் பக்கத்துல இருக்கிற நம்ம ஜடனை அவங்க தொடுவாங்க. அப்படி தொட்ட அடுத்த கணமே இது சிவன் தான் அப்படிங்கறத உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா பல தடவை சிவனை அவங்க தொட்டு பேசினவங்க. அந்த பரிசத்துல இங்க இருக்கிறது சிவன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையா பெருசாயிட போது அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே, என்ன பண்ணணும் தெரியலையே, புரியலையே அப்படிங்கிற மாதிரி நந்தி புலம்பிக்கிட்டு இருக்க. பாம்பும் சிற்ப கூடத்துக்குள்ள நுழையுது. இந்த பக்கம் நம்ம ஆளு சிற்பத்தை வடிக்கிற வேலையில இருக்காரு. இன்னும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா பாம்பு மேல இருந்து நம்ம சிவனோட கழுத்தை பார்த்தாப்ல இறங்குறதுக்காக தயாராகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சதி அதை பார்த்துட்டு ஐயோ பாம்பாச்சே இவரை கொத்த போகுது அப்படின்னு சொல்லி பதட்டத்துல என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நந்தி வேற வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு சிற்பக்கூடத்துக்கு. பாம்பு கொத்த போதோங்கிறத பயத்துல கத்த முடியல. சரி தொட்டாவது நம்ம சிவனை கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம், ஏன்னா கத்துனா பாம்பு குத்திருமோ, தொட்டு சிவனை இந்த பக்கம் திரும்ப சொல்லலாம், ஜடனை இந்த பக்கம் திரும்ப சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படியே கைய பக்கத்துல கொண்டு போவாங்க. தொட போற சமயம் ஒரு வெளியே நம்ம சேவகர் ரொம்ப அசால்ட்டா உள்ள வந்து அந்த பாம்பை கையில பிடிச்சிட்டான். நல்ல வேலை சதி ஜடனை இந்நேரம் தொட்டு இருந்தா இது சிவன் தான் அப்படிங்கறத உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை அதுக்கு முன்னாடி நம்ம சேவகம் போய் பாம்பை பிடிச்சிடறாரு. உங்களை கொத்த வந்துச்சு, நல்ல வேலை நான் பிடிச்சிட்டேன், இதை கொண்டு போய் நான் காட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்து கொண்டு போய் வெளியில விட்டுறாரு. வெளியில வந்து நாகதேவதையே உன் கஷ்டம் எனக்கு புரியுது, சிவன் இல்லாம நீயும் கஷ்டப்படுற, ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, சிவனும் சக்தியும் சேர்ந்து தனிமையில இருக்கும்போது அந்த மாதிரி தருணங்கள்ல அவங்கள தனியா விடுவதே இந்த உலகத்துக்கு ஜெகத்துக்கு நல்லது, புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லி பாம்பு கூட டீலிங் பேசி பாம்பை வெளியில விடுறாரு. அப்பதான் அவருக்கு இன்னொரு மேட்டர் உரைக்குது. ஏதோ இவர் புண்ணியம், இவர் பண்ண புண்ணியம் சதி ஜடனை தொடரத இன்னைக்கு இவர் தடுத்துட்டாரு. ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நாளை கழிச்சு ஒரு வேளை தொட்டா, அடுத்த நாள் ஒரு வேளை தொட்டா, எப்படி ஒவ்வொரு முறையும் அந்த பரிசத்தை நம்மளால தடுக்க முடியும்? எல்லாம் நல்லபடியா முடியணும் சிவனே அப்படின்னு அந்த சிவனைத்தான் திரும்ப நம்ம நந்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சதிதேவியோ சிற்பியை பார்த்து, சிற்பி சொல்லுங்க நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கலங்காத தண்ணிக்கு முன்னாடி ஒருத்தருக்கு போய் நின்னா அவங்களோட பிம்பம் எப்படி அந்த தண்ணியில சலனமே இல்லாம தெரியுமோ, அதே மாதிரி உங்க மனசும் ஒரு கண்ணாடி மாதிரி தழும்பாத தண்ணி மாதிரி அப்படியே நிக்கணும். அதுல நீங்க உங்க கட்டிக்க போற அந்த மாப்பிள்ளைய நீங்க நினைக்கணும். அந்த நினைப்பு தான் என்னை இங்க சிற்பமா செதுக்க வைக்கும். அந்த அளவுக்கு திடமான மனதோட நீங்க நிக்கணும். நிப்பீங்களா அப்படின்னு நம்ம சிற்பி கேட்கிறாரு. ஞாபகம் இருக்கட்டும், உங்களோட நினைப்புல நீங்க அந்த மாப்பிள்ளைய எப்படி நினைக்கிறீங்களோ, அவரோட உருவத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் இங்க சிற்பமா வந்து நிக்கும். நீங்க தப்பா நினைச்சு அதை நான் அப்படியே இங்க சிற்பமா வடிச்சேன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பேத்துக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜடன் பேசுறாப்ல. இவங்க சரி சொல்றாரே, இவரோ சொல்றாரே பெரிய மனுஷன், கண்ணை மூடி கொஞ்சம் நினைச்சு பாப்போம்னு கண்ணை மூடி நினைச்சா கட்டிக்க போற மாப்பிள்ளையோட நினைப்பு வராம நம்ம சிவனோட நினைப்பு தான் அவங்களுக்கு வருது. திணறாங்க. இல்ல என்னால அந்த மாப்பிள்ளையோட முகத்தை என்னால கற்பனை பண்ண முடியல, நினைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால முடியுங்கிறாரு நம்ம ஜடன். கண்ணை மூடி அப்படியே நினைச்சு பாருங்க. சத்வீசனை அந்த மாப்பிள்ளையை நீங்க முத எப்ப பாத்தீங்க, முத எப்ப பேசுனீங்க, அந்த தருணங்களை நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க நினைச்சு பார்த்தா சிவனை இவங்க முத என்னைக்கு பார்த்தாங்களோ, சிவனை முத இவங்க என்னைக்கு தொட்டாங்களோ, என்னைக்கு பேசினாங்களோ அதுதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. சிவனை இவங்க தொட்ட அந்த தருணங்களை நினைச்சு பாக்குறாங்க. சத்வீசனை நினைக்க சொன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தாப்புல இருக்கிற அந்த ரூபம் இவங்க முன்னாடி வந்து போகுது. கண்ணை முன்னீங்களா, உங்க நினைப்பு
நினப்புல இப்ப வந்து போன உருவம் சத்வீசனா இல்ல அந்த ஈசனா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு உங்களோட நினைப்ப கிரகிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க அந்த சிவனை தான் நினைச்ச மாதிரி தெரியுது. இதுல இருந்து அப்ப என்ன தெரியுது? நீங்க உங்க அப்பாவோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய கட்டிக்க பாக்குறீங்க. பிடிச்ச அந்த சிவனை கலட்டி விட பாக்குறீங்க. இது சரியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பக்கம் நம்ம சதியால ஒன்னும் செய்ய முடியல. கண்ண முன்னாலே சிவன் தான் நினப்புல வந்து போறாரு. சரி விடுங்க, நாம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி உங்க மாப்பிள்ளை புள்ளியோட சிற்பத்தை வடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உளியே எடுக்கிறார். செதுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் சதியும் அவங்களோட கண்களை மூடி சத்வீசனை அந்த மருமக புள்ளைய நினைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா நினைக்கிற ஒவ்வொரு கணமும் வந்து போறது யாரு? நம்ம சிவன் தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாம கையில வச்சிருந்த அந்த தீபத்தையே கீழே போட்டுறாங்க. இல்ல என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது, என்ன ஆள விடுங்க சாமி அப்படிங்கிறாங்க. இல்ல உங்களோட உதவி இல்லாம சத்வீசனோட சிலையை என்னால வடிக்க முடியாது அப்படின்னு ஜடன் சொல்ல, அப்படி ஒண்ணு நீ அந்த சிலையை செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க இவங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்தும்? சத்வீசனோட உருவத்தை சரி பண்ணணும்ன்றதான பிரச்சனை. எனக்கு அது முக்கியம் இல்ல. அவர் எப்படி இருந்தாலும் அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இல்லமா உங்க அம்மா இந்த மாதிரி சத்தியம் பண்ணிருக்காங்களே சொல்ல, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, கட்டிக்க போறது நான் தானே, எங்க அம்மா இல்ல அப்படின்னு சட்டம் பேசுறாங்க. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல. தேங்க்யூ.